கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். 96க்கு பின்பு 2016 ஒரு சவாலான தேர்தலாகவே இருந்தது. கருணாநிதிக்கு அடுத்தபடியா அதிக வாக்கு வித்தியாசத்துல வின் பண்ணது நீங்க தான். அந்த தேர்தல் அவர் என்ன சொன்னாங்க? 2016 தலைவர் திருவாரூர்ல போட்டி போட்டாரு. 68,000 ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாரு. நான் 65,700 நினைக்கிறேன். 2,000 வாக்கு குறைவு. அப்போ கூட அந்த அங்கே இருக்கிற கட்சிக்காரெலாம் தலைவர் ஃபோன் பண்ணி நம்ம தொகுதியை விட ஒட்டந்தான் தொகுதியில் சக்கரவாணி அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் போயிடுவாராட்டுறது அப்படின்னு சொல்ல தலைவர் ஃபோன் பண்ணி சொல்கிறப்போ தலைவர் என்னாரா, சக்கரவாணி எந்த கட்சிப்பா அப்படின்னாரா, திமுக தான். யார் திமுக தானே ஜெயிக்குது, நான் ஜெயிச்சாலும் ஒன்று தான், சக்கரவாணி ஜெயிச்சாலும் ஒன்று தான், அதிக வாக்கு வாங்கினால கட்சிக்கு தானே பெருமை அப்படின்ட்டு தலைவர் பாராட்டினான். கார்ல இப்போ நம்ம ட்ராவல் பண்ணி போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு மெமரிஸ் ஞாபகம் வரும்ல? கார்ல ட்ராவல் பண்ணும்போது இந்த பயணத்தை என்னால் மறக்கவே முடியாது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு நிகழ்வுனா என்ன வரும்? அதாவது நான் இப்போ அதாவது நம்ம திமுக ஆட்சி பொறுப்பேற்று 96-2000 சரி, 2006 சரி, 21-24 சரி, நான் செஞ்சிருக்கிற திட்டங்கள், மாண்பு முதலமைச்சர்கள் இந்த தொகுதிக்கு செய்திருக்கிற திட்டங்கள் ஏராளம். அதில் போகிறப்ப இந்த மரங்கள் அதிகமாக எனக்கு பிடிக்கும், பசுமை. ஏன்னா எல்லாரோடையுமே அகலப்படுத்திட்டாங்க. அகலப்படுத்தினால ஒயினிங் பண்ணதுனால மரத்தை பூரா வெட்டிட்டாங்க. இப்போ பாருங்க, இந்த போகிற இங்கே ஏதாச்சும் ஒரு மரத்தில் நிற்கலாம், ஆனால் நிறைய இடத்துல அந்த ரோடு மரங்களே இல்லை. இப்போ நான் ஆட்சி இந்த தடவை வந்ததை மரங்களை நிறையா வளர்த்தோம் முடிவு பண்ணித்தேன். 2022 டிசம்பர் 23 மாண்புக்கு அன்னைக்கு துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்று முதல் நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சிக்கு வர்றாரு திண்டுக்கலுக்கு. அது மரம் நடுற நிகழ்ச்சி தான் ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாரு. சுமார் 170 ஏக்கரில் அந்த மேடம். அதில் இப்போ சுமார் 6,40,000 மரங்களை நடலாம்னு பிளான் பண்ணி அதை நட்டான். அங்கே நிறையா வெளிநாட்டுக்கார் இந்த வேர்ல்டு ரெக்கார்டுக்கு அதை வந்து பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க. இது பெரிய கின்னஸ் சாதனைன்னு சொல்லி சொன்னாங்க. பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் போகிறப்ப அது நிறையா இப்போ திட்டங்கள் நிறையா இருக்குது. காலேஜ் இதுவரை இல்லாத காலேஜ் 2 காலேஜ் ஐடி கொண்டாந்துருக்கேன். கோச்சிங் சென்டர் ஒன்று சென்னைக்கு அடுத்தபடியாக கவர்மெண்ட் நடத்துகிற கோச்சிங் சென்டர் 12 கோடி ரூபாயில் முதலமைச்சர் கொடுத்துருக்காரு. கலைஞர் நூற்றாண்டு ஒருங்கிணைந்த போட்டித் தேர்வுக்கான பயிற்சி மையம். அப்புறம் நிறையா வாட்டர் ஸ்கீமு, காவிரி ஸ்கீம் 940 கோடி ரூபாயில் முதலமைச்சர் கொண்டு வந்திருக்காரு. அந்த போகிறப்பெல்லாம் அதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இருந்தாலும் இந்த வறட்சியான பகுதியில் மரங்களை வளர்க்கணுங்கிறதுனால இதை நான் முன்னெடுத்து செஞ்சுருக்கேன். வனங்கள் மீது எவ்வளோ காதல் பண்ணிட்டே இருக்கீங்க, உங்களுக்கு வனத்துறை அமைச்சர் தான் கரெக்டா இருக்கும்னு யாராவது சொல்லியிருக்காங்களா? அதெல்லாம் வச்சு சொல்லி அடுத்த தடவை நம்ம தான் போதும், நம்ம இவ்வளோ எஃபோர்ட் போடுறதுக்கு என்ன ஆனாலும் மக்கள் நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் எனக்கு அந்த மைண்டில் ஓடி இருக்கா? அதாவது வேற என்ன சொன்னார், மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொன்னார். நம்ம கான்ஃபிடண்டாக இருந்தாலும் இதுவரைக்கும் 96 நடைபெற்ற 6 சட்டமன்ற தேர்தலாம் சரி, 96 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் 96, 98, 99, 2004, 2009, 14, 19, 24 இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் தான் நாம் மைனஸ் ஆனோம். மற்ற எல்லா நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, சட்டமன்ற தேர்தலையும் சரி, இது திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக மாற்றியிருக்கிறோம். ஆனால் இதுக்கு காரணம் இங்கே இருக்கின்ற பொதுமக்களுடைய ஆதரவு, அதே மாதிரி இயக்க தோழர்கள், தோழமை கட்சி எல்லாருமே. நான் என்னை பொறுத்தவரை கட்சி பாகுபாடு பார்க்க மாட்டேன். யார் எந்த உதவி வந்து கேட்டாலும் என்னால் முடிஞ்சது செய்வேன். இந்த 30 வருஷத்துல என்னோட மக்களுக்கு நான் செஞ்ச இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது அப்படின்னா எதை சொல்லுவீங்க? காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் 940 கோடி ரூபாயில் கொண்டாந்துருக்கிறேன். அது 506 கிராமங்கள், அதாவது உட்கடை கிராமங்களுக்கு பயன்படுது. 30 ஆண்டு காலத்துக்கு இனிமேல் தண்ணி பிரச்சனை நம்ம தொழில் வராது. இது பெரிய மிக வரலாற்று திட்டம். அதே மாதிரி நிறையா சொல்லலாம். இப்போ
மரங்களை வச்சிருக்கிறோம். அது நம்ம பெரிய அதையும் சொல்லலாம். 25 வருஷமா இது இந்த தொகுதியில் 56 வருஷமா கல்லூரியே இல்லை. 2 கல்லூரி கொண்டாந்துட்டோம். இப்போ சென்னைக்கு அடுத்தபடியாக ஒட்டத்தில் தான் எக்ஸலேட்டர் விமான நிலையத்தில் எப்படி போகிறோம்ல நடை அதாவது நகரம் நடை மேம்பாலம் சொல்லி அதே மாதிரி லெஃப்ட் வசதியோட சுமார் 5 கோடி ரூபாயில் ஒட்டத்தில் அந்த அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதையும் இன்னைக்கு அமைச்சு கொடுத்துருக்கோம். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.